வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கனை வச்சு புதுமையாக ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேங்க. இது நார்த் இந்தியன் டிஷ், ஆனால் நம்ம ஸ்டைலுக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த டிஷ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரேஷ்மி மசாலா. இதை ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி. இது எப்படி ஈஸியாக செய்யறதுன்றதை பார்க்கலாங்களா? வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன் 500 கிராம், 3 வெங்காயம் 150 கிராம், தயிர் 140 கிராம், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், பியூர் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் அரை டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், உப்பு 3/4 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 1 நம்பர், பட்டை 2 நம்பர், லவங்கம் 4 நம்பர், ஏலக்காய் 3 நம்பர், முந்திரி பருப்பு 10 நம்பர், ஸ்லைஸ் பண்ண பச்சை மிளகாய் 1, ஃப்ரெஷ் க்ரீம் 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழம் பாதி நம்பர், எண்ணெய் 3 டீஸ்பூன். ஒரு பவுலில் இந்தமாரி 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் போன்லெஸ்ஸாக எடுத்துருக்கேன், ப்ளஸ் ஒரு லெக் பீஸ் எடுத்துருக்கேங்க. இதில் தயிரை விஸ்கில் நல்லா அடிச்சிக்கங்க. 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க, அதாவது 140 கிராம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கலருக்காக, உடம்புக்கு நல்லதுங்க. அதுக்கப்புறம் பியூர் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாய் 1 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் 1 டீஸ்பூன், இல்லைனா பால் 6 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. டீஸ்பூன் இல்லைங்க, டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் பாதி பிழிஞ்சி அந்த சாறு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சிக்கனில் இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் கப் ஷேப்பில் பண்ணிவிட்டு இது நடுவில் அடுப்பு கறி நல்லா கணக்கணி நிறைய வச்சு நடுவில் வச்சுடுங்க. வச்சுட்டு சமையல் குத்துறல எண்ணெய், அந்த எண்ணெய் 5லேருந்து 6 ட்ராப்ஸ் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hourக்கு தனியாக மூடி எடுத்து வச்சுருங்க. இந்த வாசனை எல்லாமே அதில் இறங்கி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தனியாக எடுத்து வச்சுருங்க 1/2 hourக்கு. அதுக்கப்புறமா ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 3 நம்பர் வெங்காயம் 150 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வதக்குங்க போதும். ஓகேங்களா? வேறு வதங்கிடுச்சு. 1 நிமிஷம் தான் வதக்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. அதுக்கப்புறமா 10 நம்பர் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க. அதுக்கு 1 நிமிஷம், இதுக்கு 1 நிமிஷம், அவ்வளோதாங்க. வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த மாதிரி வந்தோடனே எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. இது அப்படியே திக் பேஸ்ட்டாக, ஆனால் நல்லா நைஸாக அரைக்கணும், குறைன்னா அரைக்கக்கூடாது. எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக மையாக அரைச்சிடுங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் பிரிஞ்சி இலை 1 நம்பர், பட்டை 2 நம்பர் 1 இன்ச்சு சைஸில், ஏலக்காய் 3 நம்பர், அதுக்கப்புறமா ஃபைனலாக லவங்கம் 4 நம்பர். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வதக்கிட்டே இருங்க. இதுலேருந்து வாசனைலாம் கொஞ்சம் கம்மன்னு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிட்டே இருங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறும், அதாவது பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. இதை பாருங்கள், மாறிட்டே வருது பாருங்கள் கலரு. கோல்டன் கலரில் மாறதுக்கு அப்புறமா தான் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்ச சிக்கன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. அதாவது ஊற வச்சுருந்தா சிக்கன் எல்லாத்தையும் இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணும்போது கடைசியில் அது கிரேவியும் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கிரேவியை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சிக்கன்லேருந்து தண்ணி விடும், ப்ளஸ் தயிரும் தண்ணி விடும். ஓகேங்களா? கிரேவி திக்காக ஆகிற வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கிரேவி திக்காகிட்டே வருது. இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வேணால் அதுக்கப்புறமா சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திக்கானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். 3 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கிரேவி திக்காகவும் இருக்கும், லைட்டாக எண்ணெய் மேலே பிரிஞ்சிருக்கும், சிக்கன் ஃபேட்டும் மேலே பிரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பிரிஞ்சதுக்கப்புறமா தான் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் கரம் மசாலா. இப்போ கரம் மசாலா குக் ஆகணும், அதனால் 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா இன்னும் கிரேவி திக்காகிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம 200 ml தண்ணி ஆட் பண்ணாங்க. 200 ml ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கிரேவி வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த பாருங்க கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சு குக் பண்ணுங்கள். 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா டிஷ் ரெடிங்க. அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிங்க. அதாவது ட்ரை வெந்தயக்கீரை, அதை உடம்பு ரொம்ப நல்லதுங்க. ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, டிஷ் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி தாய் நாட்டு சமையலில் உங்களுக்காக அருமையான ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு காட்டியிருக்கேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.